ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி போற்றி. அகம் எனும் இல்லத்தில் ஆன்ம ஒளி பரவினால் ஜகம் எனும் உலகத்தில் உயிர்கள் தழைத்து வாழ்ந்திருக்கும். காக்கும் தொழில் ஏற்ற ஏழுமலையானாகிய யாம் வெற்றிடத்தை பெருக்குவதன் மூலமே இறை சக்தியினை பொழிந்து உயிர்களை காத்து வருகின்றோம். மனிதர்களின் ஆன்ம அணு என்பது பெரும் வெற்றிடத்தினை கொண்டது. எனினும் வாழ்கின்ற காலம் முழுவதும் பல்வேறு ஆசைகளும் எண்ணங்களும் பதிவதினால் வெற்றிடம் குன்றுகின்றது. காத்தல் எனும் தொழிலின் மூலம் மனிதர்களின் ஆசைகள் தேவைகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டுள்ள பதிவுகளை நீக்கி வெற்றிடத்தையே யாம் அதிகரித்து வருகின்றோம். ஏனெனில் வெற்றிடத்தினில் மாத்திரமே ஈசனால் வசிக்க இயலும். ஆதி சிவனின் அருளினை வேண்டி பெறுபவர்கள் பற்றற்று செயல்புரிவதனை காணலாம். பற்றுகள் நீங்கினால் பரமாத்மா சிவரூபத்தினில் ஆட்கொள்வார். யுகமாற்ற பணிகளும் இதனையே சார்ந்திருக்கும். மகா யாகம் என்பது ஏன் நிகழ்த்தப்படுகின்றது? யுகமாற்றம் என்பது ஆன்மாக்களின் வெற்றிட ஆற்றல்களை பெருக்குவதன் மூலமே நிகழ்ந்தேறிடும். கணபதியின் யாகம் என்பது அக்னி தேவரை தொழுது நடைபெறும் தருணம். மானுட ஆன்மாக்களின் பற்றுகள் நீங்கி வெற்றிடம் பெருக வேண்டும் என்கின்ற செயலானது பூர்த்தியுறும். பிரம்மா விஷ்ணு சிவ யாகங்களின் தருணம் மானுட ஆன்மாக்களுக்கு உதிக்கவுள்ள ஆசைகள் பற்றுகள் அதனை சார்ந்த பிறவிகள் ஆகிய அனைத்தும் படைக்கும் கடவுளான பிரம்மாவினால் அழிக்கப்படும் ஒடுக்கப்படும். விஷ்ணு யாகம் நிகழ்கையில் எமது ஆற்றல்களின் மூலம் இப்பிறவியின் நிர்ணயங்கள் விரைந்து பூர்த்தியாகும் அருளாசிகள் பெருகும். சிவ யாகம் நடைபெறுகையில் பெருகிய வெற்றிடங்களில் சூன்ய சக்தி எனும் வெட்டவெளி ஆற்றல்கள் நிறைக்கப்படும். அதன் மூலம் வெற்றிடமானது மேலும் பெருகிடும். மகா கணபதியானவர் அக்னி தேவரின் துணை கொண்டு ஒவ்வொரு யாகங்களையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்திடுவார். இதன் மூலம் மானுட குலம் முழுவதுமே பயன்பெறும். மேலும் விண்ணுலக ஆன்மாக்களும் வெற்றிடம் பெருகி சூன்ய சக்தி நிறைந்து மேல்நிலைகளை அடைவர். மகா கணபதியே யாகத்தினை நிகழ்த்துகின்றார் எனும் சத்தியத்தினை மனிதர்கள் உணர வேண்டும். மகா கணபதியினை போற்றி துதித்து ஆற்றப்படும் செயல்கள் பூரணத்துவம் அடையும் என்பதே நியதி. மகா கணபதியே யாகங்களை நிகழ்த்தினால் வேண்டுதல்கள் அற்ற நிலை உருவாகி வெற்றிடங்கள் பெருகிடும். ஒவ்வொரு அணுவும் கொண்டுள்ள வெற்றிட ஆற்றல்களில் இருந்தே அறிவு அணுக்கள் இயங்கிடும். வெற்றிடம் குன்றினால் சிற்றறிவு இயங்கும். வெற்றிடம் பெருகினால் பேரறிவு பெருகும். வெற்றிடத்தை பெருக்குவதே மகா யாகங்களின் நோக்கமாகும். அக்னி தேவரின் துணை கொண்டு மகா கணபதி ஆற்றும் செயல் என்பது மானுடர்களின் பற்றுகளையும் தேவையற்ற எண்ணப் பதிவுகளையும் எரித்து அழிப்பது ஒன்றே. பிறவிகளும் நீக்கப்படும். பேரறிவும் வெற்றிடங்களில் நிறைக்கப்படும். கால பைரவரின் யாகத்தினில் அக்னியின் துணை கொண்டு நிகழ்த்தப்படும் செயலில்
காலம் குன்றியுள்ளது எனும் சத்தியமானது ஆழ்ந்த பதிவாக ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்குள்ளும் செலுத்தப்படும். மகா கணபதியின் யாகத்தின் மூலம் அக்னியின் துணை கொண்டு மகா கணபதி பிரதிஷ்டை கொள்வார். பின்னர் பிரம்மாவானவர் வரவேற்கப்பட்டு ஆசனத்தில் அமர்த்தப்படுவார். அவரது பணி என்பது மனிதர்களின் தொடர்கின்ற பிறவிகளை நீக்குவது ஒன்றே. மீண்டும் மீண்டும் ஜனனம் காணவுள்ள ஆன்மாக்களின் உடல்களை படைக்கும் ஆற்றலை நீக்கும் பணியே பிரம்மா ஏற்கும் பணியாகும். அதன் மூலம் வெற்றிடம் பெருகும். தொடர உள்ள பிறவிகள் சார்ந்த கர்மங்களையும் நீக்கி அருளுவார் பிரம்மா. காக்கும் தொழில் ஏற்ற யாம் இப்பிறவியின் நிர்ணயங்களை விரைந்து பூர்த்தியுறச் செய்திடுவோம். சிவனாரின் யாகத்தின் மூலம் ஆதி சிவன் ஒவ்வொரு அணுக்களின் வெற்றிடத்தினிலும் தனது சூன்ய சக்தியினை நிறைத்திடுவார். கால பைரவர் வெற்றிடத்தினில் அமர்ந்து காலம் குன்றியுள்ளது, விரைந்து விண்ணேறிடுக எனும் பதிவினை ஆன்மாவின் மைய வெற்றிடத்தினிலே பதிவிடுவார். அகத்திய மகரிஷிகளின் யாகத்தின் மூலம் அகத்திய மகான் தனது ஆன்ம ஆற்றல்களை ஒளி இழைகளின் மூலம் ஒவ்வொரு ஆன்மாவின் மைய வெற்றிடத்தினிலும் செலுத்திடுவார். அனைத்து ஆன்மாக்களையும் தன்னுடைய ஒளி இழைகளோடு பிணைத்து கொள்வார். பின்னர் அவை தெய்வங்களின் ஒளி இழைகளோடு பிணைக்கப்படும். அகத்தியருக்கு அளிக்கப்படும் ஆகிருதி எனும் சமர்ப்பணங்களை ஏற்று அவர் மேலும் கனிந்து இயங்கி ஒரு தாயினை போன்று உருக்கொண்டு அனைத்து ஜீவன்களையும் காத்திடுவார். யாகங்களில் பங்கேற்பவர்கள் முதன்மையாய் ஆற்றல்களை பெற்றிடுவர். தொடர் செயலாய் அகத்தியரின் இயக்கம் என்பது உலகம் முழுவதும் பரவிடும். ஆதி மகா சக்தியின் யாகத்தின் மூலம் புவி இறங்கிய ஒவ்வொரு தெய்வங்களும் புவியின் ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்படுவர். தெய்வங்களின் வெற்றிட ஆற்றல்கள் ஆதிசக்தியோடு பிணைக்கப்படும். மைய புள்ளியாய் ஒடுங்கிய ஆதிசக்தி ஆதிசிவனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் ஆற்றல்களை வழங்கி இயக்கத்திற்கு ஆட்படுத்துவார். ஒவ்வொரு தெய்வங்களும் முப்பெரும் தெய்வங்களோடு ஒருங்கிணைய, முப்பெரும் தெய்வங்களும் ஒடுங்கியே நின்றிடும் ஆதிசக்தியோடு ஒருங்கிணைய அற்புத மாற்றங்கள் அன்பாலயத்தின் மூலம் இவ்வுலகினை அடையும். அன்பாலயமே மூலாதாரம், ஆதிசக்தியே மூல ஆற்றல், ஆதிசிவனின் பணியே வீரியம் அடைய உள்ள பேராற்றல். சத்தியம் உணர்ந்து சன்னதியினை அடைந்திட அனைத்து ஆன்மாக்களையும் அழைக்கின்றேன். மகாவிஷ்ணுவின் பேராசிகள்.